ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பிரெட் சில்லி பார்த்துடலாமா? பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுங்க. என் பொண்ணும் உட்காந்து ரசித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த பிரெட் சில்லி. குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அவளுக்கு பிடிச்ச ஐட்டங்கிறதுனால இன்றைக்கி ஃபுல்லுமே அவள் சமைக்கிறப்போ கூடவே இருந்தாங்க. இப்போ பிரெட் சில்லி செய்கிறதுக்கு இந்த ப்ரெட்டை நெய்யில் நல்லா தவாவில் சுட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் தாளிக்கிறப்போ நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. இதில் சீரகமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் பூண்டு சின்ன சின்னதாக ஒரு 2 பூண்டு பல்லையும் 1 இன்ச் அளவு இஞ்சியும் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. அதையும் போட்டு நல்ல பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் பொரிய வைக்கணுங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் பூண்டு பல்லும் இஞ்சியும் போட்டுடலாம். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க. இதுவும் நல்லா வதங்கி வரட்டுங்க. இதுவும் வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் 1 பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு அதையும் நல்லா வதக்குறேங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடரும் 1/2 ஸ்பூனு கரம் மசாலா தூளும் போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த கரம் மசாலா தூள் போட்டால் தாங்க நல்ல ஒரு ஸ்மெல், டேஸ்ட்டு ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது பச்சை ஸ்மெல் போனோடனே நம்ம இதில் சாஸ் ஐட்டம் சேர்க்க போகிறோம். இதில் குடமிளகாய் நான் சேர்க்குறேங்க. நான் ரெட்டு இருந்தது, அதனால் ரெட் குடமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் க்ரீன் இருந்துச்சுன்னா க்ரீனும் போட்டுக்கலாம். கேரட் துருவி போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நம்ம போட்டு செய்யலாங்க. இப்போ குடமிளகாவையும் நான் கொஞ்சம் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாஸ் ஐட்டம் சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நம்ம இதை வேக விடலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல மசாலா சுத்தமாக ஸ்மெல்லே இருக்கக்கூடாதுங்க. நல்லா வதங்கி வந்திருக்கணும். அதுக்காக தான் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சேன். இப்போது ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூனும் சோயா சாஸ் 1 ஸ்பூனும் நான் சேர்த்துக்க போகிறேங்க. இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சில்லி பவுடர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டால் போதும். ஆனால் இது போடுறப்போ கூடுதல் டேஸ்ட் இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா அந்த டேஸ்ட் இருக்குங்க. அதனால் இது சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சில்லி பவுடருமே கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டாலே போதுமானதுங்க. இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு நான் உப்பு போடவே இல்லைங்க. அதனால் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடணுங்க. ஒரு 2 நிமிஷமாவது நல்லா கலந்து விட்டு அந்த ப்ரெட்டில் எல்லா மசாலாவும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விடணுங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். நமக்குமே ரொம்ப பிடிக்குங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படி ஒரு லைக் போடுங்கங்க. செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கங்க. இப்போ ப்ரெட்டை நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் சிம்மிலே தான் இருக்குங்க. 1 நிமிஷம் இதையும் கலந்து விட்டுட்டு இறக்குனா அருமையான ப்ரெட் சில்லி ரெடிங்க. ப்ரெட்டை வச்சு நம்ம சாண்ட்விச் பண்ணுவோம். இந்த மாதிரியும் ஒரு தடவை பண்ணி கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமாக இருக்குங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. மிஸ் பண்ணாமல் இந்த ப்ரெட் சில்லியை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கங்க.